நிதி ஆதாரம் வந்து மிகப்பெரிய அவங்களுமே கூட தான் கேள்வி எழுப்பினாங்க. ஒவ்வொரு தமிழனும் முழுமையான கடன் சுமையில தத்தளிக்கும் போது இது வந்து கூடுதலான கடன் சுமை. இது எல்லாமே கொடுப்பாங்க, செல்போன் கொடுப்பாங்க, லேப்டாப் கொடுப்பாங்க, அதுக்கான வைஃபை கொடுப்பாங்க, இலவசம் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னா இதற்கான நிதி ஆதாரம் திரும்பவும் இதே தமிழர்கள் மீதான கடனா போய் விடும். அதுதான் பாஜகவுடைய வருத்தமா இருக்குது. அப்படி நம்ம பாத்திர முடியாது. ஏன்னா இப்ப நீங்க மணல் விற்பனை, தாது மணல் விற்பனை, கிரானைட் இந்த மூணையும் பிரிச்சு பார்க்கணும். என்னன்னா மணல் விற்பனை வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஹசார்டை ஏற்படுத்திடும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, புதிய கிரானைட் கொள்கை வகுக்கப்படும், தாது மணல் விற்பனையை அரசே ஏற்று நடத்தும். தாது மணல் மூலம் வருகிற வருவாய் என்பது சர்வதேச சந்தையோடு தொடர்புடையது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு அரசே நேரடியாக சர்வதேச சந்தையில் ஈடுபடுகிற போது, ஏன்னா நமக்கு இன்னைக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக தாது மணல் விற்பனை மூலம் எவ்வளவு வருவாய் அரசு ஈட்ட முடியும் என்பது கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிறிய மதிப்பீட்டின்படியே கூட அது பல லட்சம் கோடிகளை தாண்டும். அதே நேரத்தில் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, தாது மணல் விற்பனை என்பது பெரிய அளவில் ஒரு என்விரான்மெண்டல், ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. அதே போல கிரானைட் விற்பனை என்பதும் கவனமாக செய்கிற பொழுது பெரிய அளவில் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பை ஏற்படுத்தாத வகையில் கொள்கைகளை வகுத்து செய்கிற போது இயற்கை வளத்தை சரிவர பயன்படுத்துவதன் மூலம் அரசு மிகப்பெரிய வருவாயை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இரண்டின் மூலமும் வரக்கூடிய பாஜகவுடைய மாநிலத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து அரசு வந்து இதற்கு முன்னாடி அதிமுக அரசு வந்து இருந்த போதே 2001 முதல் 6 அதிமுக அரசு இருந்த போதே தான் இந்த மணல் வந்து விற்பனையை அரசை ஏற்று நடத்துங்கிறதும், டாஸ்மாக் விற்பனை மதுபான விற்பனை வந்து தனியார் நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய சிண்டிகேட்டை உடைச்சு அரசே வந்துங்கிறதுக்காக இந்த ரெண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த இரண்டிலுமே ஆதாயம் அடைந்தது கடைசியில் மீண்டும் அரசியல்வாதிகள் தான். வேற ஒரு சிண்டிகேட்ல இருந்து மாத்தி இன்னொரு சிண்டிகேட் தான் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய குற்றச்சாட்டை நம்ம பார்த்தோம். ஏற்கனவே மணல் பாத்தீங்கன்னா மணல் வந்து விற்பனை அரசு தான் செய்கிறது, அக்கௌண்ட்ல கணக்குல வந்து அரசு தான் மணல் செய்கிறது. ஆனா மணல் வந்து தனியார் ஒருத்தவங்களுக்கு குத்த கொடுத்து அவர்கள் அரசு சார்பாக அள்ளி ஒரு தனியார் ஒரு யார்டுல வச்சிருந்து அங்கிருந்து பிரிச்சு விற்பாங்க சொல்லி பிரிச்சு போகும்போது அது மீண்டும் தனியார் முதலாளித்துவம் தான் கொடுக்குது. அப்ப எனக்கு வேண்டப்பட்டவங்க யாரு, உனக்கு வேண்டப்பட்டவங்க யாரு கொடுக்கும்போது வருமானம் மீண்டும் நேரடியாக முழுமையாக பரிபூர்ணமாக அரசுக்கு செல்லாமல் வேறு சில தனியார் முதலாளிகள் கைக்கு போறதுதான் வாய்ப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி கிரானைட்டோ அதே மாதிரி தாது மணலோ இன்னொருத்தர் பிடிங்கி இன்னொரு கொடுக்கிற மாதிரியான விஷயமா மாறி அப்படிங்கிறது பாஜக சந்தேகமா இருக்கு. இல்ல அப்படி நம்ம பாத்திர முடியாது. இப்ப நீங்க மது விற்பனையை பொறுத்தளவுல நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். இப்போ மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மதுவிலக்குல இந்த தொடர்ந்து வந்த அரசுகளோட கொள்கையால இன்றைக்கு மதுபான ஆலைகளோட உரிமையாளர்களாக இருக்கிறவங்க பெரும்பாலும் தமிழர்களாக இருக்கிறார்கள். அல்லது மரியாதைகளுக்குரிய பாஜக தலைவர் அவர்கள் சொல்லுவதை போல இந்த அரசால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் மதுபான ஆலைகளோட உரிமையாளர்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டுக்கு 70,000 கோடி வரைக்கும் வருமானம் வருது. ஆனால் இந்த நாளைக்கு வந்து மதுபான ஆலைகளை மூடிவிட்டு போ என்று சொன்னால் இவர்கள் மூடிவிட்டு போய்விடுவார்கள். இதே நேரம் ஒரு அந்நிய முதலாளி இந்த இடத்தில் இருப்பாரையானால் அரசினுடைய கொள்கையை ஏற்று இந்த மதுபான ஆலைகளை மூடுவாரா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மதுபான ஆலையை பொறுத்தளவில் அதோடு உற்பத்தி, அது ஒரு செயற்கை உற்பத்தி தொடர்புடையதாக இருக்கிறது. ஆனால் கிரானைட் தாது மணல் என்பது இயற்கை சார்ந்த வளங்களை நாம் ப்ராசஸ் செய்து வெளிநாடுகளுக்கும் மற்ற விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது போன்ற கான்ட்ராக்டுகள் அரசுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு வழங்கப்படும் என்கிற ஒரு ஐயம் இருந்தாலுமே கூட இப்போது கூட பாருங்கள், மதுபான விற்பனை மூலம் அரசுக்கு 1.25 லட்சம் கோடி வருகிறது, மதுபான அதிபர்களுக்கு 70,000 கோடி போகிறது. நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, உத்தரகாண்டில் ஒரு தனியார் நிறுவனத்தை சார்ந்த ஒருவர் தான் அந்த அரசை கலைப்பதற்கான வேலைகளை செய்தார் என்பதை நாம் இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் படித்து வருகிறோம். ஆனால் அது போன்ற வேலையை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சாராய அதிபர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இன்றைக்கு எல்லா கட்சிகளுடைய கொள்கைகளை பார்க்கிற பொழுதும் பூரண மதுவிலக்கு என்பது சற்றேறக்குறைய உறுதிப்பட்டு விட்டதை போல தோன்றுகிறது. அதனால் அரசுக்கு சார்பானவர்கள் ஒரு சில தொழில்களில் ஈடுபடுவதை எப்போதுமே நாம் எதிர்மறையாக மட்டுமே தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியது. அரசு ஒரு கொள்கை ரீதியான முடிவை எடுக்கிற பொழுது அவர்கள் சரி என்று ஏற்றுக்கொண்டு அந்த தொழிலில் இருந்து வெளியேறுவதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதுபோல ஒரு சில வாய்ப்புகள், ஒரு சில கான்ட்ராக்ட், ஒரு சில சப் கான்ட்ராக்ட் என்பது வருகின்ற ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்களுக்கோ நெருக்கமானவர்களுக்கோ வழங்கப்படலாம். ஆனால் அவர்களுக்கு நீங்க நெல்லுக்கு பாயிற நீர்
புல்லுக்கும் கொஞ்சம் போகும் என்பதை போல சிறு சிறு தொகை அங்கே போவதை நாம் மறுக்க முடியாது, அது யதார்த்தம். இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுது. இப்ப வந்து தமிழக முதலமைச்சர் சில குறிப்பிட்ட அம்சங்களை நான் வெளியிடுகிறேன்னு சொல்லிட்டு இத மாதிரி எல்லாருக்குமே ஃப்ரீ மொபைல் போனு பிளஸ் மகளிருக்கு 50 விழுக்காடு மானியத்துல ஸ்கூட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அரசு ஊழியர்களுக்கு 40 லட்சம் ரூபாயா வீட்டுக்கான கடன் உயர்த்தப்படுது சொன்னாங்க. அது மாதிரி பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தாங்க. நிறைய திட்டங்கள் சொன்னாங்க. இது எல்லாமே வெகுமக்களை ஈர்க்கக்கூடிய திட்டங்களா நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவர் இந்த தேர்தலில் மீண்டும் வென்றெடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வெகுமக்கள் மத்தியில் இது மாதிரி ஒரு மக்கள்கிட்ட ஈர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை அறிவிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறது சரி. ஆனால் நிர்வாக ரீதியான அனுபவம் கொண்டவங்க இந்த தேர்தல் அறிக்கையில அரசுடைய உண்மையான நலத்திட்டங்கள், இந்த சோகால் நலத்திட்டங்கள் தனிப்பட்ட மனிதர்களுக்கு சென்றக்கூடிய திட்டங்களா இல்லாம உள்கட்டமைப்பு வசதிக்கு என்ன, நிர்வாக ரீதியிலான மாற்றங்கள் என்ன, சீர்திருத்தங்கள் என்ன, நம்முடைய நிதி சுமையை கொண்டு வர நிதி சுமையிலிருந்து சமாளித்து வர்றதுக்கான வாய்ப்பு என்ன. கடந்த நிதிநிலை அறிக்கையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நினைவில் இருக்கும். கடந்த நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டு அரசோடைய நிதி நிலைமை மோசமான போனதற்கு பல காரணங்கள், ஒரு முக்கியமான காரணமாக இந்த நலத்திட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இது போன்ற திட்டங்கள் செலவழிக்கப்படுவதன் மூலமா நிறைய நிதிச்சுமை ஏற்படுத்துகிறது அவங்களே கவலையோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சோ மத்திய அரசிடம் வரக்கூடிய நிதி வருவாய் குறைந்து கொண்டே வர, தமிழ்நாட்டு அரசுடைய கடன் அதிகரித்துக் கொண்டே போக, புதிய திட்டங்கள் இந்த மாதிரி அறிவிக்கப்பட்டே இருக்கும்போது அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவுடைய சிந்தனையில அவங்களுடைய எண்ணத்துல நம்ம ஒரு வெகுமக்களை ஈர்த்தா போதுங்கிற எண்ணம் இருக்குதா, அல்லது அந்த திட்டங்கள்லாம் இப்ப வெகுமக்கள் மத்தியில் அறிவிக்கப்படல, அது அந்த அறிக்கையில முழுமையா இருக்கும் நம்ம பார்க்கிறதா? இல்ல இப்போ நீங்க இதை முழுமையா புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படின்னு பாருங்க, நம்ம மத்திய இங்கதான் தமிழக அரசியல் கட்சிகள் எப்போதுமே ஒருபடி முன்னால் நிற்பாங்கன்றத தேர்தல் அறிக்கையில பார்க்க முடியும். எப்படின்னா 40,000 கோடி விவசாய கடன் வழங்கப்படும், வட்டி மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த பட்ஜெட்டோட இதை ஒப்பிட்டு பார்க்கணும். மத்திய அரசோட பட்ஜெட்டோட மத்திய அரசு என்ன பட்ஜெட் சொல்றாங்க? 9 லட்சம் கோடி விவசாயத்துறையில முதலீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது, ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல நாம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 3 செக்டார்ஸ் இருக்குது. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்னு நாம சொல்லுவோம். இப்ப நாம சர்வீஸ் செக்டார் வரைக்கும் போயிட்டோம். இப்ப மறுபடியும் நாம விவசாயத்துக்கு தான் நம்ம வரணும். அப்படி விவசாயத்துறைக்கு வருகிற பொழுது யூஎன் போன்ற அமைப்புகளை என்ன சொல்றாங்கன்னா, நாம விவசாயம் அக்ரிகல்ச்சர் என்கிற பதத்தை பயன்படுத்தாமல் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் போன்ற பதங்களை பயன்படுத்தி விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதன் மூலம்தான் இன்றைக்கு சர்வீஸ் செக்டார் என்று சொல்லக்கூடிய சேவை துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகள் அடுத்து விவசாயத்தை நோக்கி தான் போகணும்ன்றாங்க.